என்ன பாருங்கள், மேலே வந்துட்டேன். இந்த டேங்க்கில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வால்வை லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த யூனியனை நம்ம இந்த சைடு அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அவ்வளோதான், இதை கலட்டியாச்சு. இப்போ இந்த வால்வை திறந்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த தண்ணி வருதுங்களா? பார்த்தீங்களா? வால்வை ஓப்பன் பண்ணிட்டோம்னா தண்ணி வரும். இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த தண்ணி நின்றும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கலட்டினா இது தனியாக வந்துடும். அடுத்து நீங்கள் லாக் பண்ணுறது இது நேராக ஒரே ஸ்ட்ரைட் ஃபார்மில் வச்சு ஒன்றுமே இல்லை, நம்ம த்ரெட்டு டைட் பண்ணுற மாதிரி தான். ராங் வர ஏறாமல் ஒரே மாதிரி கரெக்டாக லூஸாக கரெக்டாக ஆகிடும். பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஸ்ட்ரைட்டாக வச்சு ஏற்றினோம்னா ஃப்ரீயாக ஏறும்னா எந்த இதுவுமே கிடையாது. அதில் டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நம்ம டேங்கை கேட் வாலெலாம் லாக் பண்ணி கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேட் வாலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஓகே, தண்ணி அது பாட்டுக்கு போகும். இதில் வேறு எந்த பெரிய விஷயமே எதுவுமே இல்லை. கீழே ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். சும்மா இது டைட் பண்ணுறது, இது லூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். இது வந்து மேலே இப்படி நம்ம திருப்பினோம்னா டைட் பண்ணுறதுனா, இப்படி கலட்டினோம்னா இது வந்து லூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இல்லை. ஓகேண்ணா.